ஹே மீனாட்சி, நிறைய கணக்கில் அடங்காத அளவு ஜனனம் எடுத்துகிட்டே இருக்கேனே, இதை போதும்னு எப்போ நிறுத்துறது? எப்படி நிறுத்துறது? உங்ககிட்ட கேட்காம வேற யாரை கேட்கறது? விதியால் திரும்ப திரும்ப நான் பிறந்துட்டே இருக்கேனா, இல்லை என்னோட கர்மானால் திரும்ப திரும்ப நான் பிறந்துட்டே இருக்கேனா? இந்த நிறுத்தும் வழியை காட்டேன். எப்படி வேணா இருக்கட்டும், கர்மாவோ விதியோ, ஆனால் தயவு செஞ்சு இந்த நிறுத்தும் வழியை எனக்கு காட்டு. மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லிடாத. இது கெஞ்சுறது என்னோட கடமை, செயல்படுத்துறது உன்னோட கடமை, உன்னோட உரிமை, உன்னோட இஷ்டம். நான் பிடுங்க முடியாது, ஆனால் கெஞ்சுறதுக்கு முடியும்ல என்னால். உன்னை கெஞ்சுறது என்னோட கடமை மீனாட்சி. தயவு செஞ்சு இதை நிறுத்துறதுக்கு வழியை காட்டு. நான் என்ன சொன்னாலும் கேட்டாலும் உன் இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கும். எனக்கு அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சே தான் நான் கேட்குறேன், கெஞ்சுறேன். உன்னை கெஞ்சுறதுல, உன்னை கேட்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம், அதுக்காக கேட்குறேன். சரி, ஆனால் எப்படி இருந்தாலும் நீ உன் இஷ்டப்படி தான் செய்வேன், எனக்கு அது தெரியும். இதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு. அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவது ஒன்றும் இல்லை. உன்னை ஒருவன் தொழுதால் பயன் என்ன, நின்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன. நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாப்படி வருமோ, சலியாது இரு என் ஏழை நெஞ்சே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிறார். ஆனால் அவரும் கூட பிறக்காமல் இருக்கிறதுக்கு விரும்புகிறார். இன்னொரு பாட்டில் பாரு எப்படின்னா அவர் சொல்கிறாரு, பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாது இருக்க மருந்து ஒன்று உண்டு. கான் இது எப்படியோ, அறமார் புகழ் தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாது இருமனமே, அதுகான் நல் மருந்து உனக்கே அப்படின்னு இதையே பாபநாசம் சிவன்கிறவர் அவரோட பாட்டில் பாடுறார். எப்படி தெரியுமா? பிறவா வரம் தாரும் பெம்மா நேய, பிறவா வரம் தாரும் பெம்மானே, பிறவா வரம் தாரும் இறைவா, பிறந்தால் உன் திருமணி மறவா வரம் தாரும் மாநில மேல் இனியே, பிறவா வரம் தாரும் பார்வதினே பக்த சகாய வந்தம் அராத வந்தருள் தாத்த முந்தை வினை கோர சிந்தா குலம் தீர என் தாய் உன் பாதர் விந்தம் தூணை சேர, பிறவா வரம் தாரும் பெம்மா அப்படின்னு ஈஸ்வரங்கிட்ட அவர் பாபநாசன் சிவன்கிறவர் பாடின பாட்டு இது. மீனாட்சி, எனக்கு இவங்கெல்லாம் பாடின தயாரித்த பதிகம், ஸ்லோகம், கீர்த்தனை, ராகம் இதெல்லாம் தெரியாது. இலக்கண சுத்தமான தமிழ் பேசி எழுதவும் தெரியாது. தத்து பித்துன்னு உங்ககிட்ட பேசுகிறேன், எழுதுகிறேன், அவ்வளோதான்.